நான் கேட்கின்றேன். அங்கே போய் ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி விலகுவாரா? அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி விலக தயார். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா? அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகுவாரா? உண்மைக்கு புறமான தகவல்களை, பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். ஐபிஎஸ் படிச்சுட்டு பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து இன்னும் கூடுதலா எப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த பொய்யை சொல்லணுங்கிறத ரொம்ப தேர்ச்சி பெற்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல ஒரு குற்றச்சாட்டை சொல்றோமே, எம்பி மேல போனாரா? முதல்ல அதை நிரூபிப்பாரா? நீங்க பத்திரிகையாளர் இருந்தீங்க, அங்கே காவல்துறை இருக்கிறாங்க, அவருடைய கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் இருக்காங்க, இந்து முன்னணியை சேர்ந்தவர் இருக்காங்க. மேலேயே போல கீழே போய் மேல போறவங்களுக்கு என்னென்ன இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, என்னென்ன சிரமம் இருக்குன்னு பார்க்க போறோம். அதையும் என்ன ராமநாதபுரத்து எம்பி அங்க எப்படி போனாரு, எதுக்கு போறாரு? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அங்க எதுக்கு போறாருங்க? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். நான் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். அங்க மேல இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் பாஷா தர்காங்கிறது வக்ஃப் வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அந்த தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன வசதிகள் குறைபாடு இருக்கு, அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கு, என்ன கட்டுப்பாடு இருக்கு, அதை அரசுகிட்ட சொல்லி அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கேட்டு பெறணுங்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதுக்காக இங்க போறோம். வக்ஃப் வாரிய சார்பில் வந்து சமய நிலைநிறுத்தத்துக்காண்டி அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் அந்த மாதிரி ஏதாவது நிச்சயமாக எங்களுடைய கட்சியை தான் நாங்க வந்து நல்லிணக்கத்துக்காக, ஒற்றுமைக்காக, அதுக்காக தான் தொடர்ந்து கடந்த சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகளுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வரலாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய வரலாறு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு வந்து நேற்று இதிலிருந்து முழுமையாக இந்த சம்பவத்துல பாரதிய ஜனதா அத்தனை தலைவர்களும் தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் ஒரு எம்பி போய் அப்படி செய்யலாமா, மேல போய் பிரியாணி சாப்பிடலாமா? முதல்ல தர்காவுக்கு போறாங்க, பிரியாணி சாப்பிடுறாங்களா, சைவம் சாப்பிடுறாங்க, இவங்க ஏன் கேட்கறாங்க? கோயிலுக்கு போல அவங்க தர்காவுக்கு போறாங்க, கோயில் வளாகத்துல போய் பிரியாணி சாப்பிடல, கோயில்ல போய் சாப்பிடல, கோயிலுக்கு போறவங்களும் கிடையாது. தர்காவுக்கு ஆண்டாண்டு காலமாக அங்க வந்து ஆடு கோழி அறுத்து அங்கே சாப்பிட்டு இருக்கிறவங்க, தர்காவுக்கு போறவங்களுக்கு ஏற்கனவே அந்த சமையல் பண்ணி அறுத்து சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப தடை இருக்கிறதா சொன்னாங்க. அதைத்தான் நம்ம பார்த்தோம். அப்போ காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு ஆடு கோழி கொண்டு போய் மேல அறுக்கிறதுக்கு தடை இருக்கு, சமைத்த உணவுகளை கொண்டு போய் சாப்பிட தடை இல்லைன்னாங்க. அப்ப இங்க மதுரை மாணவர்களுக்குள்ள காவல்துறை தடுக்கா சொன்னாங்க. அப்ப சமைத்த உணவு அங்க எடுத்துட்டு போய் சாப்பிட்டவங்க போட்டா பகிர்ந்தாங்க. அந்த போட்டா நானும் பகிர்றேன். சமைத்த உணவை அங்க கொண்டு போய் சாப்பிடுறதுல எந்த தடையும் கிடையாது. காவல்துறை தடுக்கல, தவறான தகவலை சொல்ல வேணாம். அந்த சாப்பாடை கொண்டு போய் அங்கே சாப்பிட்டவங்க போட்டா பகிர்ந்துருக்காண்டு அதை நான் பகிர்றேன். இது காவல்துறை அனுமதிக்கக்கூடிய விஷயம். காவல்துறை ஆடு கோழி கொண்டு போறதுக்கு அனுமதிக்கல. அனுமதி மீறி யாரும் அங்க போய் அப்படி சாப்பிடல. அசைவ உணவு கொண்டு போறதுக்கு தடை கிடையாது, சமைத்த உணவுகளை இன்னைக்கு. ஆனா ஏற்கனவே அங்க கொண்டு போய் சமைக்கிறதுக்கும் தடை இல்லாம இருந்து இவர்கள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும், பிரிவினை ஏற்படுத்தணும், ஒற்றுமையை குலைக்கணும், ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு தர்காவா இருக்கு, அங்க வந்து மற்ற மதத்தினரும் போய் வழிபடுறாங்களே, இது எப்படி கிடைக்கணுங்கிறதுக்காக புதுசா இப்ப வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. இது அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு, மதுரையில் உள்ளவர்களுக்கு எல்லாரும் தெரியும். இந்த விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சியை தவிர எந்த கட்சியுமே இதை வந்து சொல்லல. ஏன்னு கேட்டா இவர்கள் அரசியல் பண்றாங்க, இவங்க மதத்தை அரசியல் செய்யக்கூடியவங்க எல்லாரும் தெரியும். சமூக எடுத்துக்காக காலகாலமா திகழ்ந்து இருந்த மலையில வந்து தொடர்ந்து இஸ்லாமிய கட்சிகள் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஊருக்கு. அதான் சார், அவர் உண்மை வெற்றி ராஜா அதுதான் சொன்னேன். அதாவது கைது செய்யணும்னு அவர் சொன்னவங்க வந்து எம்எல்ஏ போய் ஆய்வு செய்யிட்டு வர்றாரு, நானும் போய் ஆய்வு செய்யறேன். அவங்க வந்து ஆய்வு செய்யறதே தவறுன்னு சொல்ல முடியும். நாங்க வக்ஃப் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா பள்ளிவாசலுக்கு ஏதாவது பிரச்சனை வருகின்ற போது நாங்க அதை ஆய்வு செய்து தமிழக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சொல்லி அந்த பிரச்சனை தீர்க்கணும். அவர் உறுப்பினராக இருக்காரு, நான் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கேன். அந்த அடிப்படையில போறோம். பொய்யான தகவலை சொல்லக்கூடிய, சமூகத்துல பதட்டத்தை நிலவக்கூடிய அளவுல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அண்ணாமலை, எக்ஸ்ராஜா போன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். ஜங்ஷன் விவகாரத்துல வந்து திமுக அரசு என்ன சொல்லுங்க,
அதுக்காக அண்ணாமலை போய் டெல்லி கூட்டி போய் விவசாயிகளை வச்சு போராடி இந்த இதை கட்டி கொடுத்தாரு. ஆனா தமிழக அரசுக்கு அடிப்படையில் மத்திய அரசு அப்படின்னு அறிக்கை. தமிழக அரசினுடைய கோரிக்கைக்கு அடிபணிந்துதான் இன்னைக்கு அந்த திட்டத்தை வாபஸ் ஆனா இவங்க பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க, அண்ணாமலை தான் விவசாயிகளை கூட்டு போய் டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இதுக்கு வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு, நீங்க தமிழக அரசு எப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி. தமிழக அரசு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த விட மாட்டோம்னு சொல்லி சொன்னது. இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருந்தாலும் அந்த திட்டத்தை நீங்க ரத்து செய்யக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம்னு சொன்னது தமிழக அரசு.